Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் GSல ஒரு 18000 questions வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சயின்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களில் இப்போ நம்மளோட கொஷின் பேங்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெசன் இருக்குது, 2 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பேஜில் லைன் பை லைனாக உங்களுக்கு தேவையான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கிற பட்சத்தில் ஒரு பாடத்தை படிச்சுட்டு நீங்கள் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பாடத்தை நீங்கள் படிக்க போகிறீங்க, அந்த பாடத்தை அப்படியே அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், லைன் பை லைன் கொஷின்ஸாக இருக்கட்டும், புக் பேக் கொஷின்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே பிடிஎஃப்பில் உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து மாங்கன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸும் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா திரும்ப அந்த டெஸ்ட் கொஷின்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு அவ்வளோதான், எல்லாமே தெளிவாக மெமரைஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் மொத்தமாக சயின்ஸில் மட்டும் 7200 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும் இந்த பிடிஎஃப்பில். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜியாகிரஃபியில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் லெசன் வைஸாக லைன் பை லைன் நமக்கு தேவையான லைன்ஸில் கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணதில் 3500 கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2100 கொஷின்ஸ். என்ன மேம் பாலிட்டி தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட், அதில் 2100 தானா, இருக்கிறதுல இதுதான் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு லெசனோட பேஜே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் அங்கே அந்த ஏரியாலலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். 9th 10th உங்களுக்கு அதிகமாக வந்து வந்திருக்கும். ஸோ 2100 கொஷின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்திருக்கோம். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுலாம் நம்ம என்னென்ன ஆட் ஆன் பண்ணியிருக்கோம்னா, இப்போ வரலாறு அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் தான் நம்ம ஹிஸ்ட்ரியும் படிக்க போகிறோம், ஐஎன்எம்மும் படிப்போம், யூனிட் 6ம் அதில் தான் படிப்போம். அப்போ மொத்தமாக 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் இந்த 3 யூனிட்டுமே இதில் நமக்கு கவர் ஆகி வரும் இல்லைங்களா? ஸோ இந்த 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இந்த 3 யூனிட் கவர் பண்ணி உங்களுக்கு 4100 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 1100 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஓகே மேம், இப்போ இந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நமக்கு 11th 12th இம்பார்ட்டன்ட் தானே, நீங்கள் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் தரேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மேஜரான கொஷின்ஸ் குரூப் 4 பொறுத்தளவில் 6th 10th தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th ஒரு 15 கொஷின்ஸ் வரைக்கும் தான். எவ்வளோ அதிகபட்சமே உங்களுக்கு 15 கொஷின் வரைக்கும் தான் வரும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 55 60 கொஷின் ரேஞ்ச் உங்களுக்கு 6th 10th தான். ஓகேங்களா? ஸோ நிறையா பேர் 11th 12th தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களே தவிர மேஜரான போர்ஷன்ஸை நீங்கள் யோசிக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மேஜரான விஷயத்தை கவர் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா 18000 கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? சரிங்க. ஸோ இப்போ இது வந்து குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், அதாவது பாலிட்டி, இது எல்லா எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்குமே தேவையான பாடப்பகுதி தான் இது. ஓகேங்களா? நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் உங்களோட பேசிக் சென்ஸே என்னதுங்க, 6th 10th தான் நீங்கள் படித்தாகணும். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு இந்த 18000 கொஷின்ஸ் ரொம்பவே கை கொடுக்கும். ஓகேங்களா? சரி மேம், இப்போ பிடிஎஃபோட ப்ரைஸ் என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த 5 பிடிஎஃப்பையும் மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 18000 கொஷினையும் நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர், மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 500 rupeesக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் தனித்தனியாக எனக்கு செப்பரேட்டாக எனக்கு வேணுங்கிற பிடிஎஃப்ஸ் மட்டும் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7200 கொஷின் சொன்னேன் இல்லைங்களா, 300 ரூபா. ஜியாகிரஃபி வந்து 3500 கொஷின் சொன்னேன்னா 200 ரூபா. ஸோ அடுத்தது பாலிட்டி, அந்த சிவிக்ஸ் பகுதி 2100 கொஷின்ஸ் வந்து 150 ரூபா. சரிங்களா? அடுத்து ஹிஸ்ட்ரி வந்து 4100 கொஷின்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ வந்து 200 rupees. எக்கனாமிக்ஸில் வந்து 1100 கொஷின் இருந்துச்சு இல்லைங்களா, 100 rupees. ஓகேங்களா? ஸோ செப்பரேட்டாக வந்து வாங்கும்போது ப்ரைஸ் வந்து இப்படி வரும். ஸோ செப்பரேட்டாக வாங்கும்போது 950 இருக்கக்கூடியது உங்களுக்கு மொத்தமாக வாங்கும்போது 450 ரூபா வந்து ரிடக்ஷன் பண்ணி உங்களுக்கு 500 rupeesக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பிடிஎஃப்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.